இப்போ சந்திரலேகா படம் இருக்குது, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பார்க்க முடியாது. செக்ஸுன்னா அந்த படத்தில் இருக்கிற செக்ஸு, மங்கம்மா சபதம்னு ஒரு படம் வந்தது, அதுலேயே பயங்கர செக்ஸுமாங்க. நான் இப்போ தெரியாது, எனக்கு இந்த படத்துக்கு தெரியாது, அவ்வளோ பயங்கரமான செக்ஸுமாங்க. மிஞ்சின செக்ஸு வந்து ஆங்கில படங்களில் இருக்கிற பல காட்சிகள் அப்படியே எடுத்தாங்க. டிஆர் ராஜகுமாரி வந்து உடல் வாகு அன்னைக்கு வந்து ஜோதிலட்சுமி, சில்க் ஸ்மிதாவெல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஆள் இருக்குதுன்னா அது டிஆர் ராஜகுமாரின்னு பேர். அவங்க வந்து ஒரு பாவாடையும் ஒரு ஜாக்கெட்டு மாத்திரம் போட்டுக்கிட்டு அவளை கட்டி பிடிக்கிறதுக்கு வில்லன் ட்ரை பண்ணுவோம். அப்படியே வந்து பிடிக்கும்போது அப்படியே உள்ளே பிடிப்பார், அப்படியே வலிக்கிட்டு போடுவோம். 5 நிமிஷம் அந்த சீன் வரும். ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து அப்படியே எடுத்துருந்தோம். போட்டு பாருங்கள், அதுக்கு இணையான செக்ஸுன்னு நீங்கள் பார்க்க முடியாது. சதுராடுறாளா, அப்போ இவ யாருவோ தேவடியா? டைலாக் தேவடியாளா? தேவடியானா சாதாரண தேவடியால, பச்சை தேவடியா. நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் வந்து அமீர் அவர்களுடைய உயிர் தமிழுக்கு படம் வெளியாகிருக்கு. ஒரு வருடத்திற்கு பார்த்தோம்னா ஒரு 5-6 படங்களாவது சினிமாவில் வந்து அரசியல் பேசுகிறது அதிகமாக வரதை பார்க்குறோம். இந்த முதல்ல வந்து சினிமாக்களில் வந்து அரசியல் பேசுறதுன்றது எங்கேருந்து தொடங்கிடுச்சு சார்? சினிமா தொடங்கின காலத்துலேருந்து அரசியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்லுவேன் ஒரு விஷயம். ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்போ 15ஆம் நூற்றாண்டு நடந்தது. அப்போ சினிமாலாம் கிடையாது. நாடக கலைஞர்கள் உருவாக்கின எழுச்சி இருக்குது. 14 வந்து கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணம் நாடகம். அதை பேஸ் பண்ணி ஸ்கேரமூஷ்னு ஒரு படம் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியில் எப்படி நாடக கலைஞர்கள் வந்து புரட்சிக்கு காரணமாக இருந்தாங்க, மிக பிரபலம். அதை தான் தமிழில் வந்து அரசியல் அங்குமுறைன்னு வந்து எம்ஜிஆர் நடித்து எடுத்தாங்க. அந்த படத்தை பசிஞ்சு எடுத்து விட்டாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அது வந்து காலாகாலமாக அது உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜபாட் ரங்கத்துறை படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து விஸ்வநாத தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிரபலமான நாடக நடிகர். வெள்ளையர்களை வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அவர் எப்படியெல்லாம் பண்ணார்னா, வெள்ளைக்காரர்களை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அவர் தாக்கி பேசினார். கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு சொல்லி வெள்ளைக்காரர்களை கிண்டல் பண்ணிலாம் பாடி இது பண்ணி நாடக மேடையில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவரை துப்பாக்கியில் சுட்டு கொடுத்துட்டாங்க. ஆக சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து அதெல்லாம் காலகாலமாக நடந்தது. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இதில் எல்லாமே கூட பல இந்த வேலுநாச்சியார் காலத்திலெல்லாம் கூட இந்த நாடகங்கள் மூலமாகவும் தெருக்கூத்துக்கள் மூலமாகவும் நாட்டு மக்களை விழிப்புணர்ச்சி பண்ணதெல்லாம் இருக்குது. இந்திய சுதந்திர விடுதலை இது சுதந்திரத்தில் வந்து பல பேர் வெள்ளையர்களை இது பண்ணாங்க. ஆனால் இந்திய சுதந்திரத்தில் எப்போ வந்து வெள்ளையர்களை எதிர்த்து பெருசாக பேச ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க சுதந்திரம் கொடுத்துருவான்னு தெரிஞ்ச பிறகு எல்லோரும் வீரம் வந்துருச்சு. ஆடுவோமே பண்டு பாடுவோம்னு அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பித்தாங்க. கொடுக்காதவர்களும் வாய முடின்னு தான் இருந்தாங்க. ஆக அரசியலும் சினிமாவும் நாடக காலத்திலேருந்து சரி, தெருக்கூத்து காலத்திலேருந்து சரி, இது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியார் சங்க புலவர், 18 10 எழுதின புலவர்கள் அவர் ஒருத்தர். அந்த காக்கை பாடினியார் வந்து பல பாடல்களை பாடி ஒரு இதெல்லாம் இது பண்ணி அந்த சேரன் வந்து தவறாக நடந்துக்கிறான்னா பொண்டாட்டியோட ஒழுங்காக வாழ்க்கை நடத்தாமல் கணிகையரோட வாழ்கிறான். அவனை திருத்தி கொண்டு வர்றான். அதிகமாக பேசப்படாதவர். அது மாதிரி நாடகங்கள்லாம் இந்த கலைகளை பயன்படுத்தி அரசியல் தலைவர்களுடைய, அதாவது ராஜாக்களுடைய குடும்பத்தையே சரிப்படுத்தின கதையெல்லாம் உண்டு. இது காலகாலமாக இருக்குது. சுதந்திர போராட்டத்தில் வந்து அந்த கலைஞருடைய பங்களிப்பை வந்து அந்த காங்கிரஸ்காரர்கள் பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள சைட்லைன் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ போராடினாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க கொடுக்கல. திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தான், அதாவது தென்னாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்தின விழிப்புணர்ச்சி உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதற்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து இந்த சினிமாவை வந்து அரசியலுக்கு பயன்படுத்த. ஆமாம், சத்தியமூர்த்தி எல்லாம் நாடக நடிகர் தான். சத்தியமூர்த்தி தான் நாடக நடிகர் தான். அப்போ தான் அவர் வந்து தேவதாசி சிஸ்டத்தை பற்றி பேசும்போது, அவர் சத்தியமூர்த்தி வந்து ஒரு பிராமணன். தேவதாசி சிஸ்டம் போயிடுச்சுன்னா இந்து மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை கெட்டு போயிடும். அதனால் தேவதாசி சிஸ்டம் இருந்தாகணும்னு அன்றைக்கி இருந்த சட்டமன்றத்தில் பேசினார். அதே இனத்தை சேர்ந்த
கேன்சர் இன்ஸ்டியூட் எல்லாம் உருவாக்கிய ஒரு பெரிய ஆசியாவுடைய முதல் பெண் டாக்டர்னு பட்டமெல்லாம் பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களும் வந்து அதில் இருந்தாங்க, உறுப்பினராக இருந்தாங்க. எங்கள் இனத்து பெண்களை வந்து நீ தேவதாசியாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறியே, நாங்கள் மாட்டோங்கிறோம். அப்படி போச்சுன்னாக்கா இந்து மதமே அழிஞ்சிரும்னு சொல்கிறேன். உன் இனத்து பெண்கள், உன் சகோதரி, உங்கள் தங்கச்சி, இதெல்லாம் மருமக எல்லாத்தையும் கொண்டு வந்து தேவதாசியாக வைக்க வேண்டியதானே. அன்றைக்கி உட்காந்தவர் தான் சத்தியமூர்த்தி. சரி டைட்டு. இது மாதிரி அரசியலில் பல விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. சமூக சீர்திருத்தங்களுக்கு அவங்க பல விஷயங்களை பயன்படுத்தினாங்க. இல்லை, அதை தாண்டி வந்து ஒரு சித்தாந்தம் வந்து ஒரு சினிமாவை பயன்படுத்தினது வந்து லேட்டர் அந்த திமுக அந்த திராவிட இயக்கங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நிறையா வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க நமக்கு. அதாவது காங்கிரஸ்காரர் காலத்தில் அது சுதந்திர போராட்டத்திலையும் அங்கே கலைஞர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. அத்தனையும் இவனுங்கிட்ட நாங்களே தான் பண்ணோன்னு விட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமோ அவங்களாலையும் நடந்ததுங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ பாரதியார் எழுதின பாடல்களை எல்லாம் அன்றைக்கி டிகே பட்டம்மாளுங்கிறவங்க வந்து அத்தனை பாடல்களையும் அவங்க பாடினாங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அப்புறம் தாயின் மணிக்கொடி பாரீர், இதெல்லாம் வந்து அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். அது அந்த இசைத்தட்டுக்கள் மூலமாக வந்து சுதந்திர உணர்ச்சியை உண்டாக்குன இதெல்லாம் இருக்குது. அந்த பட்டம்மாளுக்கு வந்து அது அவங்க பட்டம்மாள் வந்து பிராமணராக இருந்தாலும் ஓரளவுக்கு மரியாதை கிடச்சி. அதை விட மிக அதிகமாக கேபி சுந்தராமல் சுதந்திர போராட்டத்துக்கு நிறையா பண்ணாங்க. கேபி சுந்தராமலை நடிகையாக தான் பார்த்தாங்களே ஒழிய சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க பட்ட அவஸ்தையோ எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை, காட்டவே இல்லை. சார், அதை தாண்டி சரி, இப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திர போராட்டம் சம்பந்தமான நாடகங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய மனநிலையாக இருந்தது. இன்றைக்கு எடுக்கக்கூடிய சில திரைப்படங்களும் வந்து பெரும்பான்மை மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும், அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த லேட்டர் அந்த 50s பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அது மாற்றாக வந்து ஒரு படம் வந்து அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்கள்? அதில் தான் திராவிட இயக்கங்கள் வெற்றி அடைஞ்சது. கடவுள் அதாவது சனாதனம் உச்சக்கட்டத்தில் இருந்த காலத்தில் வேலைக்காரி படம் கோயிலில் எடுத்து அடிப்பா. அப்படி இன்றைக்கி அந்த மாதிரி சீன்லாம் எடுக்க முடியாது. கேஆர் ராமசாமி அப்படியே எடுத்து, உனக்கு அர்ச்சனை செய்ததற்கு நான் செலவழித்த பணம் மட்டும் என் கையில் இருந்திருந்தால் என் தந்தையை நான் காப்பாற்றி இருப்பேன். ஆயிரம் கண்டான் உடையவளே என்று உன்னை பாராட்டி பாடி தள்ளினேன். ஒரு பாராமுகம் ஏனமா என்று உன்னை பார்த்து எத்தனை முறை அவன் வசனம் பேசி தள்ளுவார், அடிப்பார். அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. சாமியாருங்கிறவனு அயோக்கியன்னு காட்டினாங்க. பகலில் வந்து சாமியார், ராத்திரில் அது வந்து இந்த படமாக தான் இருந்தது, விபச்சாரிகள் இருக்கிற இடமா தான் இருந்தது. அப்படிங்கலாம் அந்த படத்தில் காட்டினாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி தடுக்கிறதுக்கு முடியல, நடுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1949 அப்போ தான் வெள்ளையர்கள் வெளியேறின நேரம். ஒன்றுமே பண்ண முடியல, பேசாமல் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு நல்ல தம்பி படம் வந்து, நல்ல தம்பி படத்தில் ஜாதி ஒழிப்பு ஏறத்தாழ கொடுத்துட்டாங்க. பிச்சைக்காரர்கள்லாம் கொண்டு வந்து ஜமீன்தார் மாளிகையில் விட்டுருவாங்க. உள்ள விட்டு எப்படி கொண்டு வருவாருனாக்கா, அண்ணா தான் கதை வசனம். அதாவது ஒரு ஜமீனுக்கு சொந்தமான ஒரு புதையல் எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சி கிடக்குது, அது பல கோடி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டுருவோம். அப்படி கதையை கிளப்பி விட்ட உடனே அதை எப்படி கண்டுபிடிக்குது, அது சாமியார்கள் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்னு ஒருத்தர் கிளப்பி விட்டுருவான். சாமியார்கள் ஒன்று இந்த பிச்சைக்காரனுக்கு பூராத்தையும் கூட்டு வந்து உள்ள விட்டுருவோம். அப்படி 8, 7, 6ன்னு பாட்டு வரும். எல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த 8, 7, 6ங்கிற அந்த எண்ணுக்கான விளக்கத்தை கொடுத்தா அந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்துடும். அது யாருக்கிட்ட தெரியும்னா வீட்டில் பிச்சைக்காரர்கள்லாம் கூட்டுது. அப்படி ஜமீன்தார் வீட்டில் பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த கதாநாயகன் ஏற்பாடு பண்ணுவார். சமூக இது. அப்புறம் வந்து கிந்தனார் காலட்சேபத்தில் என்ன வரும்னா, ரயில் வந்தப்போ டைம் அது வரல ஜாதி அடிப்படையில் நீ ரோடுக்குள்ளார கூட வரக்கூடாது. நீ இன்றைக்கி ட்ரெயின் வந்துருச்சு, அந்த ட்ரெயினில் அவனும் ஏறுவான் நீயும் ஏறுவேன், என்ன பண்ண போகிறேன்னு கேட்டான். பதிலே வரல. அந்த கிந்தனார் காலட்சேபமே அதுதான். நந்தனார் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து நடராஜரை தரிசிக்கிறதுக்கு தில்லைவாழந்தர்கள் தடுக்கிறாங்க. அவர் நெருங்குச்சு கொளுத்தி தீர்த்து கட்டிட்டு ஜோதிகள் கலந்தாருனாங்க. அந்த நந்தனாருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற கிந்தனாருக்கு கிடைச்சிது.
எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டா அப்படிங்கிறது அதில் அந்த புரட்சியெல்லாம் சமூக புரட்சியெல்லாம் அதில் கொண்டு வந்தாங்க. இது மக்கள் மத்தியில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா சார்? அன்னைக்கு அந்த படம் இது மாதிரி சொல்லும்போது காமெடியாக கேட்டு அந்த இது கருத்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சு. அப்படி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு கசப்பான மருந்துக்கு தேனை தடவி கொடுத்த மாதிரி பண்ணி இது பண்ணிட்டாங்க. அதில் தான் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதில் வந்து பெரும்பாலான பங்கு வந்து எம்ஆர் ராதாவை நம்ம வச்சுக்கலாம் சார். எம்ஆர் ராதா வந்து நாடகங்களில் அவர் உண்டாக்குனது அது அது இது ஏறத்தாழ அதுவும் ஒரு பெரிய புரட்சி. எம்ஆர் ராதா நான் தான் சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள் ராஜா கலைஞருடைய இழந்த காதல், மலையா கணபதி, இதெல்லாம் அந்த எம்ஆர் ராதா போட்ட நாடகம். ரத்தக்கண்ணீர் ஒன்று தான் திருவாரூர் தங்கராஜ் எழுதுனார். அவர் தான் தீவிரமானவர், அவர் எழுதுனது. மற்றதெல்லாம் வந்து ராமாயணம் வந்து திருவாரூர் தங்கராஜ். இழந்த காதல், மலையா கணபதி, இதெல்லாம் வந்து கலைஞர் எழுதுனது. அண்ணாவுடைய இது நாடகம் எடுத்திங்கன்னா சிவாஜி எல்லாம் நடித்த இதுன்னு எடுத்திங்கன்னா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், அப்புறம் என்ன 2 நாடகம் வந்து இது 2 இந்த நீதி தேவன் மயக்கம், ராவணனை எப்படி கொலை பண்ணுறது, எப்படி தப்பாக நடந்தது அப்படி சொல்லி கம்பராமாயணத்தை கிண்டல் பண்ணி. ஆனால் சார் இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் சிவாஜியோடவும் எம்ஆர் ராதா வந்து மிக தைரியமாக செஞ்சார் நம்ம எடுத்துக்கலாமா? எம்ஜிஆர் இதில் சேர்த்தாதீங்க. எம்ஜிஆருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் வந்தவர் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு போது வந்தவர். வேலைக்காரி படத்தினுடைய வெற்றி வரலாம் அவர் எம்ஜிஆருக்கும் கழகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அவருக்கு அது அப்போ சிவாஜி வந்து கொஞ்சம் பங்களிப்பு செஞ்சுருக்காரு. சிவாஜி வந்து அவர் நாடக கம்பெனிலே இருந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு அவருடைய நடிப்பு திறமைக்கெல்லாம் இடம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தம் பொண்ணு சாம்பிள் அவங்க போன்றவங்களாம் வரும்போது இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே இதில் வந்து சேர்ந்துட்டார். எல்லாம் தஞ்சாவூர்காரர். கலைஞருடைய தாக்கம் தான் மெயினாக சொல்லணுன்னாக்கா கலைஞருடைய தாக்கத்தினால்தான் சிவாஜி எல்லாம் அடுத்தடுத்த ஊருக்காரருங்க ஒன்றா சாப்பிட்டவங்க ஒன்றா இது பண்ணிகிட்டு இருந்தவங்க. அந்த வகையில் தான் அப்படியே ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்துட்டார். எம்ஜிஆர் வந்து அந்தமான் கைதி படமெல்லாம் வந்த போது 51 50 இதெல்லாம் வரும்போது சுத்தமான காங்கிரஸ்காரர். சிகரெட் குடிச்சிக்கிட்டு வருவார், பைஜாமா ஜிப்பா போட்டுக்கிட்டு ஸ்டைலாக வருவார், நெத்தியில் குங்குமம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சார் இப்போது அந்த காலத்தில் வந்து இவ்வளோ அரசியல் படங்கள் வருது அப்படின்னும் போது அப்போ இருந்தக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து ரொம்ப ஜனநாயகபூர்வமாக இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, வேலைக்காரி படத்தை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் உண்டோ அத்தனையும் எடுத்தாங்க. அது பிரிட்டிஷனுடைய தாக்கம் இன்னும் இருந்ததுனால நடக்கலை. பராசக்தி படத்தை உடனடியாக தடை பண்ணணுன்னு சொன்னாங்க. உடனடியாக தடை பண்ணணுன்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டிக்கு போட்டு அன்றைக்கி இருந்த அதிகாரிகள் முடியாதுட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போது அந்த நேரத்தில் வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்தார். அந்த டைமில் இது பண்ணும்போது தடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. கருத்து சுதந்திரம் அவங்க ஒன்றும் இதாக பண்ணல அப்படின்ட்டாங்க. ஆனால் வேலைக்காரியில் வந்து நீங்கள் ஐ மீன் பராசக்தியில் வந்து நாத்திக கருத்துக்கள் பெருசாக இல்லை, சமூக கருத்துக்கள் இருந்தது, நாத்திக கருத்துக்கள் பெருசாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நாத்திக கருத்துக்கள்லாம் வந்ததே வந்து வேலைக்காரி படம் தான் மெயினாக ஓரளவுக்கு நல்ல தம்பி. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து தீக்கதிர்னு ஒரு படம் வந்து தங்கத்துறைன்னு ஒரு படம் வந்து திருவாரூர் தங்கராஜன் நாத்திய கருத்துக்கள்லாம் வச்சு. அதுக்கப்புறம் நாத்திய கருத்துக்கள் ஆனால் அப்போ வந்து பக்தி படங்கள்லாம் அதோடு நின்றுச்சு. வேலைக்காரி படம் வந்ததுக்கு பிறகு கதாநாயகன் பேண்ட்டு போட ஆரம்பித்தான், பாட்டு பாடுறதை நிறுத்தினான், இந்த கிரீடம் வைக்கிறது இதெல்லாம் இந்த மாயாஜாலம் மந்திர தந்திர இந்த இந்து அபிமன்யு குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா இந்த கதையெல்லாம் அதோட அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் வியாபார ரீதியாக நல்ல ஹிட்டு கொடுத்துட்டாரு அந்த படங்கள் எல்லாமே. சூப்பர் ஹிட்டாக ஓட்டதுனால தான் நம்ம அக்செப்ட் ஆகிடுச்சு. பராசக்தி ஃபெயிலியராக இருந்து வேலைக்காரி ஃபெயிலியர் இருந்ததுனாக்கா அன்றைக்கே திராவிட இயக்கங்கள் காணாமல் போயிருக்கலாம். மாநாடுகள் நடக்குது, எம்ஆர் ராதாவுடைய நாடகங்கள் பிரமாதமாக போயிட்டு இருக்குது. எம்ஆர் ராதா 2 படங்கள் நடித்தார். அவர் வந்து படங்களுக்கு வரும்போது கருத்து இதுக்கே வரல, தன்னுடைய கொள்கைகள்லாம் அடிபட்டு இது பண்ணல. மாடர்ன் தேட்டர்ஸ் தான் அவர் அறிமுகப்படுத்தினாங்க அந்த படம் என்னமோ பேர். அது வந்து ராஜாராணி கதை, அது சினிமாவாக எடுத்தாங்க. அவருடைய தன்னுடைய கருத்துக்கள் அதில் இது பண்ணல. அவருடைய நாடகங்களை வந்து சினிமாவை எடுத்திருந்தாக்கா ஒரு வேளை ரத்தக்கண்ணீர் ஒன்று தானே எம்ஆர் ராதாவுடைய நாடகத்தை வந்து சினிமாவாக்கினாங்க.
இழந்த காதல், மலைய கணபதி போன்ற படங்கள்லாம் சினிமாவை ஆக்கு. அதை தாண்டி வந்து ஒரு தயாரிப்பாளருடைய பங்களிப்பு இங்கே பெரிய அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அரசியல் படங்கள் எடுக்கிறத வந்து பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் அப்போ விரும்பினாங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. ஓ, அந்த கொள்கை உடையவர்கள். கொள்கை உடையவர்கள் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க திராவிட இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த காலத்தில் இருந்தவங்க 2 பேர். ஒன்று வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம், இன்னொன்று வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் மொய்தீன் சோமசுந்தரம். இவங்க இந்த 3 பேர் தான் திராவிட இயக்கத்தை அடிப்படையாக வச்சு எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பெரிய விளம்பரமே கிடைக்காது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஜெமினி, ஏவிஎம் இவங்கெல்லாம் வந்து அதை நீங்கள் நாமில் ஒரு படத்தை வாங்கி பாருங்கள். குட் மார்னிங்க்கு பதிலாக ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க தமிழ் படங்கள்லேயே. அதாவது அந்த அளவுக்கு தீவிரமானது. காங்கிரஸ் பிரச்சாரம் அவ்வளோ பிரதமாக இதாக பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஜெமினி படங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும். ஆனால் என்டர்டெய்னிங் மூவிஸ். இப்போ சந்திரலேகா படம் இருக்குது, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பார்க்க முடியாது. செக்ஸுன்னா அந்த படத்தில் இருக்கிற செக்ஸு, மங்காமா சபதம்னு ஒரு படம் வந்தது, அதுலேயே பயங்கர செக்ஸுமாங்க. நான் தெரியாது, எனக்கு இந்த படத்துக்கு தெரியாது. அவ்வளோ பயங்கரமான செக்ஸும்பாங்க. அதை மிஞ்சின செக்ஸு வந்து ஆங்கில படங்களில் இருக்கிற பல காட்சிகள் அப்படியே எடுத்தாங்க. டிஆர் ராஜகுமாரி வந்து உடல்வாகு அன்னைக்கு வந்து ஜோதிலட்சுமி, சில்க் ஸ்மிதாவெல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஆள் இருக்குதுன்னா அது டிஆர் ராஜகுமாரின்னு பேர். அவங்க வந்து ஒரு பாவாடையும் ஒரு ஜாக்கெட்டு மாத்திரம் போட்டுக்கிட்டு வருவாங்க. அவளை கட்டி பிடிக்கிறதுக்கு வில்லன் ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே வந்து பிடிக்கும்போது அப்படியே உள்ளே பிடிப்பார், அப்படியே வலிக்கிட்டு போடுவார். 5 நிமிஷம் அந்த சீன் வரும். ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து அப்படியே எடுத்துருந்தோம். போட்டு பாருங்கள், அதுக்கு இணையான செக்ஸுன்னு நீங்கள் பார்க்க முடியாது. சார் இப்போது 1950லேருந்து 1970s வரைக்கும் கொஞ்சம் அரசியல் படங்கள் அதிகமாக வந்திருக்கு சார். ஆனால் லேட்டர் இந்த 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் படங்கள்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது. அது சினிமா மூலமாக தான் அது பரவணுங்கிறது. நிறைய மீடியாக்கள் வந்ததுனால சினிமா பரவிடுச்சு. வந்து உங்களுக்கு டிவி வந்ததுக்கு பிறகு சினிமாவுடைய தாக்கம் குறைஞ்சி வந்துடுச்சு. அதனால தான் சினிமாவுக்கு வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி டிவிலே நமக்கு வேணுங்கிற கருத்துக்களை எல்லாம் நம்ம கொள்கைகளை சொல்கிறதுக்கு அவங்கவுங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக சினிமாவுக்கு போகணும்? இல்லை, ஏன் இந்த விமர்சனங்கள் வருதுன்னா, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து பெரும்பாலும் இந்த சினிமாவிலேருந்து வந்ததுனால இதன் பிறகு இந்த சினிமாவிலேருந்து யாரும் உருவாகக்கூடாதுன்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருந்தாங்க, சில ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற விமர்சனம் வருது. அந்த நேரத்தில் சினிமா தாங்க இருந்தது. இன்றைக்கி சீரியல் நடிகர்கள் சில பேர் ட்ரை பண்ணாங்கன்னா வரலாம், பெண்கள் ஓட்டுகள் வாங்கலாம். ஏன்னா பெருசாக போயிடுச்சு. அன்றைக்கி தமிழ் சினிமானாக்கா சினிமா தான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி சேனல் இது டிவி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு டிவியும் இருக்குது. இந்த கட்சிக்கான ஒரு டிவி இருக்குது, அந்த கட்சிக்கான டிவி இருக்குது, அந்த தலைவருக்கு டிவி இருக்குது, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சேனலில் நான் என்னை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட சேனலை தவிர நாங்கள் வேறு எதுவுமே பார்க்குறதில்ல. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அதில் வேடிக்கை என்னென்னு பார்த்தாக்கா அந்த சேனலை அந்த சீரியலை, அந்த சேனலில் வர்ற சீரியலை பார்க்குற ஒரே ஆள் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் தான். எல்லாம் சிரிக்கிறாங்க. அது ஒரே கதையை திருப்பி போடுவாங்களே, அதையா பார்த்துக்கிட்டு இப்போ பழகி போச்சு. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுங்க, எப்போ வேணாலும் போட்டு எதை வேணாலும் பார்த்துக்கலாம், ஒரே கதை தான். அதனால் மற்றவங்க கேட்டாங்க, சில மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எதோ புது மாதிரியான கதைகள்லாம் வந்தது. பட் அந்த சேனலை நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் இது பண்ணணும். இப்போ சினிமானாக்கா ஒரு சினிமா போடுறீங்க, எல்லோரும் அந்த சினிமா பார்க்க போடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு சீரியல் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லோரும் அந்த சீரியலை பார்க்குறதில்ல. நான் பார்க்குற சீரியல் நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பார்க்குறது, அவங்க பார்க்குறதில்ல. அப்படி அதனால் சீரியலில் வர வாய்ப்புகள் அதிகமானதுனால குறைஞ்சிடுச்சு. இல்லை, நிறைய சீரியல்லாம் வர்றதுனால ஒரு சினிமா எடுத்தால் அத்தனை பேரும் பார்ப்பாங்க. சினிமாவில் இருக்கிற தாக்கம் அதுதான். சீரியல்னாக்கா நீங்கள் பார்த்தா தான் உண்டு, இல்லாட்டி இல்லை. ஆனால் இப்போது கடந்த ஒரு 10 வருடங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் படங்கள் சிலது வந்து நேரடியாக இருக்கும், சிலது வந்து இலைமறை காயாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தா அந்த அரசியல் கணம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் திரைப்படங்களுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு இருக்கலை. அந்த நேரத்தில் தமிழில் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கிறேன், அந்த டயலாகெல்லாம் எல்லாம் மணிப்புறவாள நட பார்ப்பன தமிழ். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்காளா, என்ன இருக்கு அப்படி. ஹரிதாஸ் படத்தில் மன்மத லீலை வென்றால் உண்ட பாட்டு வரும், நீங்கள் போட்டு பாருங்கள்.
அந்த பிராமண தமிழ் அதில் பிச்சுக்கிட்டு நிற்கும். அரடியாவோ சதுராடுறா நன்னா பார்த்துக்கோ அப்படி புடுமிட்டான் சார். சதுராடுறாளா அப்போ இவ யாருவோ தேவடியா டைலாக். தேவடியாளா தேவடியானா சாதாரண தேவடியால பச்சை தேவடியா டைலாக். போய் போட்டு பாருங்கள், இன்னும் இப்போவும் பார்க்கலாம் நீங்கள். அது மாதிரி டைலாக். சகுந்தலைன்னு ஒரு படம், இவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க நம்ம ஆள் தான், நான் பிராமினவங்க, ஜிஎன் பாலசுப்ரமணியம் 2 பேரும் அதில் தமிழ் பேசல தான் சொன்னாங்க. அது தமிழ் தானான்னு இன்றைக்கி வரலும் யாருக்கும் தெரியாது. மனமோக நாங்கள் அணங்கு பாரு என்ன பாட்டு தமிழாக அது போறீங்க. தமிழ்ன்ற பேரில் அகரகார பாஷையில் ஓடிட்டு மாடர்ன் தேட்டர்ஸ் எடுக்கிறதும் அந்த ஜூபிட்டர் எடுத்த சில படங்களில் தான் வந்து கொஞ்சம் தமிழை கேட்க முடியுது. திராவிட இயக்கங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தமிழ் வந்து சினிமாவில் வர ஆரம்பிச்சு. அதுவும் அதுக்கு திராவிட இயக்கங்கள் வரதுக்கு முன்னாடியே கண்ணகிங்கிற படத்தில் இளங்கோவன்ற ஒருத்தர் வசனம் எழுதினார். அவர் தான் ஒழுங்கான தமிழை கொண்டு உள்ள நிறுத்தினார். இப்போ இந்த கடைசி ஒரு 10 வருடங்கள் நம்ம பார்த்தோம்னா சார், தலித் சினிமாக்கள் வந்து அதிக அளவில் பேசப்பட்டு வருது. அந்த சினிமாவை பற்றி பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க, இது தேவையில்லாத சமூகத்தை பிளவுபடுத்துறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த சினிமாக்கள்லாம்? தலித்துகளை பற்றி நீங்கள் வந்து உண்மையான காரணங்களை காட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா யாருமே ஆதரிப்பாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு ஜாதியை பற்றி கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக படம் எடுத்திங்கன்னா ஓடும், அவ்வளோதான். எங்கள் ஜாதியை பிடிக்காது உங்களுக்குனாங்க என் ஜாதியை மாத்திரம் கேவலப்படுத்தி உன்னுடைய தலித்துக்களுக்கு யார் இந்த கொடுமைகளுக்கு யார் காரணம்னு நீ சின்சியராக நீ காட்டினா பரவாயில்ல. உனக்கு எந்தெந்த ஜாதியெல்லாம் பிடிக்காது அவங்கள மாத்திரம் டார்கெட் பண்ணி அவங்கள உன்னை கேவலப்படுத்தி பண்ணதே வந்து சனாதன கூட்டம், பார்ப்பன கூட்டம். அவங்கள விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் தாக்கி படம் எடுத்தீங்கன்னா எவன் பார்ப்பான்? நீ உன் துவேஷத்தை காட்டப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நீ வந்து அவங்க மத்தியில் நல்ல பேர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுற. ஆனால் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, அவர்கள் வந்து உருவாக்குனாங்கன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இவர்கள் தான் நேரடியாக எங்களை தாக்குறாங்க, இடைநிலை சமூகம் அப்படின்றாங்க. அடிக்கிறவ வந்து யாருங்க அடிக்க சொன்னது? அம்பை வந்து முன் வந்துக்கிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ அடிக்கிறவனோட சேர்ந்துக்க பார்க்குற. உன்னுடைய அடி மனசில் உனக்கு என்னன்னா அவங்க நம்மளை எப்படியா சேர்த்துக்கிட்டா பரவாயில்லைங்கிற உனக்கு ஒரு இருக்கிற ஆசை. அதுக்காக மற்றவனை திட்டுறது. அது உன்னை எந்த ஜென்மத்திலையும் உன்னை ஏற்றுக்க மாட்டான். இளையராஜா அதுக்கு ஒரு உதாரணம். அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, என்னென்னவோ டான்ஸ் ஆடுறாரு. சாரிப்பா உங்கள் பண்ணல ரைட்டு போ, அவ்வளோதான் உள்ளேலாம் வந்துடுறது போ, அவ்வளோதான். ஆனால் சார் இதே 10 ஆண்டுகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடைநிலை சமூகத்தை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி இல்லை அவங்களுடைய ப்ரைடை பேசுகிற மாதிரியான படங்கள் நிறைய வரும்பொழுது அது அதிக அளவுக்கு விமர்சிக்க உட்படுத்தாமல் தலித் சினிமாக்கள் அதிகமாக விமர்சனப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் இனத்தை நீங்கள் இப்போ உயர்த்தி பேசுங்க. இப்போ சார்பட்டா படம் வந்ததுங்க, ராயபுரத்தில் நடக்கிற சம்பவங்களை வந்து அவங்க எடுக்கிறாங்க, உயர்த்தி எடுத்துருக்காங்க. ராயபுரத்தில் அந்த சேரியில் வாழ்கிற அந்த மக்கள் என்ன ஜாலியாக எவ்வளோ குஷியாக இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. அங்கே அவங்க வந்து ஒரு புத்தருடைய சிலை வச்சுருக்காங்க. தலித் சம்மந்தமான படம் அது. அவங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எத்தனை வகையான மகிழ்ச்சி, எத்தனை வகையான சந்தோஷம், எத்தனை வகையான அடிதடி, எத்தனை வகையான இதுன்னு சொல்லிட்டு அந்த இதை காட்டுறாங்க. அங்கே வந்து நீ தான்டா பண்ண, நீ பண்ண, உன்னை ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆத்திரத்தை அவங்க காட்டல. அதனால தான் சார்பட்டா ஓடிச்சு. இல்லை அப்போ அந்த தலித் படங்களை வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நீங்கள் அடுத்தவனை கேவலப்படுத்தினா அவங்க அடிக்க வருவாங்க. உன்னுடைய என் குடும்பத்தில் எங்கள் இனத்தில் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், அதை காட்டிக்கிட்டு போய் யார் வேணாங்கிறேன். அதை விட்டுட்டு இவனால தான் எனக்கு ஆச்சுன்னு அந்த வெறுப்பை வளர்த்துற உதவாங்க. அவ்வளோ நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.